இன்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 76வது பிறந்த நாள் விழா. அம்மா சிங்கப்பெண். அவங்க நினைத்த தாய்மார்கள் செய்ததுக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அந்த வகையில் விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாட்டிற்காக அதை வலியுறுத்தும் விதமாக இன்று பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டை சென்னை ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபவுண்டேஷனும் சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் இணைந்து மதுரையில் நடத்துகிறோம். டான்பாஸ்கோ ஐடிஐயோட மைதானத்தில் இந்த நிகழ்வு இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளும் மேட்ச்சு. மதுரைக்கூடிய அனைத்து பெண்கள் கல்லூரி இதில் கலந்துக்கிறாங்க. நாளை மாலை இதுக்கு பரிசளிப்பு விழா இருக்கிறது. முதல் பரிசு 20,000 ரூபாய், 2வது பரிசு 15,000 ரூபாய், 3வது பரிசு 10,000 ரூபாய், அப்புறம் மேன் ஆஃப் தி மேட்ச், பல்வேறு சிறப்பு பரிசுகள்லாம் அதில் இருக்கிறது. இதை தருவதற்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் நாளை மாலை வருகிறார்கள். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் இன்று கழக தொண்டர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலைவியை நம்ம எல்லாம் வழி நடத்தினார்கள். அவர்கள் வழியில் நாம் பயணப்பட்டு பெண்கள் மேம்பாட்டிற்காக நாம் அதிகம் உழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் இன்று இந்த மேட்ச் மிக சிறப்பாக நடக்கிறது. சென்னை ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார், சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சென்னை ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபவுண்டேஷன். தன்னுடைய டைரக்டர் மிஸ்டர் பிரபு சார். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு கடுமையான ஒரு போராட்டம். பல மாநிலங்களில் இவங்க இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிலையில் தெரியும் உங்களுக்கு, கிரிக்கெட்டுக்கு கிடைக்கக்கூடிய விளம்பரம் அந்த இது பார்வையாளர் இந்த மாதிரி நம்ம கேம்ஸ்க்கு இல்லை. இதை மக்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். இதை கீழ்த்தட்டு மக்கள் அளவுக்கு இதை நம்ம கொண்டு வரணும். இப்போ மரடோனாவை பற்றி நம்ம இப்போ கேள்விப்படுறோம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நாட்டில் அவர் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தர். அவர் உலக அளவில் இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். ஒரு ஐக்கான் ஆஃப் ஃபுட்பாலாக அவர் இன்னைக்கு திகழ்கிறார். தமிழ்நாட்டில் டேலண்ட் இருக்குது. இப்போ கர்நாடகா சந்தோஷ் டிராஃபி வின் பண்ணுது அப்படின்னா அங்கே விளையாடுற விளையாட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க, அவங்க தமிழர்கள். அந்த வகையில் இன்னைக்கு இந்த மதுரை அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக முழுவதும் யாருடைய இது இல்லாமல் அவரே தனிச்சு நின்று இதை வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறவர் மதிப்பிற்குரிய ரவிபால் சார் அவர்கள். அவர் தான் கோஆர்டினேட்டராக இந்த ப்ரோக்ராமை முழுதும் எடுத்து செஞ்சிருக்கிறார். ராமகிருஷ்ணன் சாருக்கும் பிரபு சாருக்கும் ரவிபால் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு கல்லூரிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கள வழிநடத்தக்கூடிய பிஇடி, இங்கே வந்திருக்கக்கூடிய கோச்சஸ், ரெஃப்ரி, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரவணா மருத்துவமனையிலேருந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஒரு டீம் வந்திருக்கிறோம். இங்கே ஃபிசியோதெரபிஸ்ட் மேடத்தோட தலைமையில் வந்திருக்கிறோம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாள் நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து நாளை பரிசீலிப்பு விழா மிக சிறப்பாக நடக்கும். பெண்கள் வாழ்வில் உயர்வடைய வேண்டும் என்ற எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெற நாங்கள் அத்தனை பேரும் உழைப்போம் என்ற நேரத்தில் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை